I'll quickly share my screen. Right. Now, இன்னைக்கு நடத்தக்கூடிய கான்செப்ட் வந்து லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ரைட். இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம்ல நிறைய வேரியபிள்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ இப்போ ஒரு நார்மல் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் இல்லாம நம்ம வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சும்மா a = 10 அதை பிரிண்ட் பண்ணணுமா, பிரிண்ட் a அப்படின்னு போட்டாச்சுன்னா அந்த ஏயோட வேல்யூ 10 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. பட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ்க்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் யூ வில் ஹேவ் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபரெண்ட் டைப்ஸா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் அக்சஸ் பண்ணணும், அக்சஸ் இன் சென்ஸ் அந்த வேல்யூஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் ஒன் பை ஒன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ரைட். சி பேசிக்கலா இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸை எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா எப்படி கிரியேட் பண்ணணும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ we will see that first. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, let me try to have a class called a student அப்படின்னா இப்போ என்னோட கிளாஸ் நேம் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ கிளாஸோட சின்டாக்ஸ் என்ன, கிளாஸ் அப்படிங்கிற கீவர்ட் ஃபாலோட் பை a class name. அந்த கிளாஸ் நேம் நீங்க என்ன வேணாலும் எம்ப்ளாயி பத்தி ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா உங்க கிளாஸ் எம்ப்ளாயி பத்தின டீடைல்ஸ் வைக்க போறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி. ஒரு கஸ்டமர் பத்தின டீடைல்ஸ் அந்த கிளாஸ் இருக்கு அப்படின்னா கஸ்டமர். ஒரு ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா you can have it like product. ஸோ என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க டீல் பண்ண போறீங்க அப்படிங்கறத வச்சு யூ கேன் ட்ரை டு டிசைட் யோர் கிளாஸ் நேம். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ லாஸ்ட்ல கோலன் போட்டாச்சு அப்படின்னா இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 4 ஸ்பேஸோட இண்டென்டேஷன் இருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், நான் கிளாஸுக்குள்ள இருக்கேன்னு அர்த்தம். ஒருவேளை நான் இந்த கார்னர் வந்துட்டேன்னா கிளாஸுக்கு வெளியில வந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ லிசன், இந்த கிளாஸுக்கு ஸ்ட்ரைட் ஆகி கர்சர் கிளாஸுக்கு வெளியில வந்துட்டேன்னு அர்த்தம். எப்போ நான் இந்த சாரி திரும்பி சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போ பாருங்க ஒரு இண்டென்டேஷனுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா லைக் இட் மீன்ஸ் தட் லைக் ஐ அம் இன்சைட் தட் பர்టిక్యులர் கிளாஸ். இதுதான் நம்ம பேசிக்கலா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இப்போ நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று பண்றேன். லெட்ஸ் சே லைக் a = 1 2 3 அவ்வளவுதான். இப்போ கிளாஸ் விட்டு வெளியில வரும். ரைட். இப்போ ஏதோ கிளாஸுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ரைட். டோன்ட் மைண்ட் அபௌட் லைக் வாட் இட் இஸ். இப்போ சும்மா a = 1 2 3 அப்படின்னு வச்சிருக்கேன். தட்ஸ் இட். இப்போ கிளாஸ் விட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா s = ஸ்டூடெண்ட் ஆஃப் இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் பேரு எஸ். அவ்வளவு. சரி சார், ஒரு கிளாஸுக்கு என்னால எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா எத்தனை நாள் கிரியேட் பண்ணலாம். இப்போ s1 = ஸ்டூடெண்ட் ஆஃப் அவ்வளவுதான். சரி, இன்னொன்று கிரியேட் பண்ண முடியுமா சார், s2 = ஸ்டூடெண்ட் ஆஃப். இந்த மாதிரி என்னால எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் ஒரு கிளாஸுக்கு கிரியேட் பண்ண முடியும். சோ இதுல வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிளியரா? இப்போ நான் நடத்தின இது வரைக்கும் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்றது, ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் நோன்னு ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா எனக்கு புரியும். ரைட். எஸ் சார். சவுந்தரகுமார் ஒன்ஸ் மோர். சி இப்போ நான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க விரும்பல, ரொம்ப ஈஸி தான். கிளாஸ் ஃபாலோட் பை கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸுக்குள்ள அப்படிங்கும்போது இந்த இண்டென்டேஷன் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இதான் இண்டென்டேஷன் சொல்லுவோம். இது வீட்டுல நான் ஏதாவது வச்சிருந்தேன்னா அதெல்லாம் கிளாஸுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் a = 1 2 3 வச்சிருக்கேன், which means that இந்த வேரியபிள் இஸ் பிரசன்ட் இன்சைட் தி கிளாஸ் கால்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ங்கற கிளாஸ்க்குள்ள இருக்கு. இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா என்ன பண்ணணும், அந்த கிளாஸ் விட்டு வெளியில வரும். இந்த எண்டுக்கு போயிட்டேன்னா கிளாஸ் விட்டு வெளியில வந்ததா s = ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதா அர்த்தம். ஆப்ஜெக்ட்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இதான் ஆப்ஜெக்ட் நேம் சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு அப்புறமா இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத s = ஸ்டூடெண்ட் ஆஃப், s1 = ஸ்டூடெண்ட் ஆஃப், s2 = ஸ்டூடெண்ட் ஆஃப். அப்போ 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். s ஒரு ஆப்ஜெக்ட், s1 ஒரு ஆப்ஜெக்ட், s2 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சோ மதுசூதனன் கேப்ஸ்ல இருக்கணுமா ஸ்மால் லெட்டர்ல இருக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நீங்க ஸ்மால் லெட்டர்ஸ்ல வச்சாலும் அவுட்புட் வில் கம், ஒரு டவுட்டும் கிடையாது. பட் என்னுடைய ஹேபிட் நான் சாதாரணமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம்ஸ்க்கு ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேபிட்டல்ல கொடுத்து போறது என்னுடைய ஹேபிட். சோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த மாதிரி எழுதினா நல்லா இருக்கும். அதனால லைக் we will follow with this particular thing. சோ நீங்களும் இதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்க்கும் கேஸ் சென்சிட்டிவா? ஆமா கண்டிப்பாக. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே லோவர் கேஸ் மட்டும் பயன்படுத்துங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. தட் இஸ் நாட் சாதாரண ஆப்ஜெக்ட்டுக்கு அப்பர் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட். சோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். ரைட். இப்போ முடிஞ்சது. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு வெரி அபௌட் திஸ். இதை வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். இட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மெத்தட் தான், ஒரு மெத்தட் மாதிரி இருக்கும். ஒரு மெத்தட் என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அத்தனை வேலையும் மெத்தட் செய்யும். ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன பர்பஸ்க்காக டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு வேரியபிளுடைய வேல்யூ இனிஷியலைஸ் பண்றதுக்காக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் அதை பயன்படுத்தணும். ரைட். அது இன்னொன்னு என்னன்னா ஒரு நார்மல் மெத்தட்ஸா இருந்தா நான் கால் பண்ணா மட்டும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த மெத்தட் எடுத்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதனால தான் அதை ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் சொல்லுவாங்க. சோ ஒரு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க கிளாஸ் வந்து def __ init __ அப்படின்னு போட்டுக்கோங்க. செல்ஃப் கிளாஸ்ல இருந்து நிறைய பேர் இந்த செல்ஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன். I'll try to explain that now.
இந்த செல்ஃப் அப்படிங்கிறத we call that as a self variable அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்பயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் செல்ஃப் தான் இருக்கணும். ஒரு செல்ஃப் வேரியபிள் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றதா இருந்தாலோ இல்ல அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் எங்கேயாவது போய் பிரிண்ட் பண்ணி அந்த வேல்யூஸ் டிஸ்ப்ளே பண்றதா இருந்தாலோ எனக்கு இந்த செல்ஃப் வேரியபிள் தேவைப்படும். அதுதான் மெயின் பர்பஸ். நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப காமிக்கிறேன். அப்ப பை டிஃபால்ட்டா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இங்க பாருங்க def _ init _ அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இதே சின்டாக்ஸ் தான். எல்லா கிளாஸ்க்கும் இது கிளாஸ் மாறுமானா மாறாது. கன்ஸ்ட்ரக்டர் என்னைக்குமே ஒரே பேர்லயே தான் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இருக்கும். _ init _ பிராக்கெட்ல செல்ஃப் வேரியபிள். இப்போ இது என்ன சார் அப்படின்னு பாருங்க, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு இதுல பேர் என்ன சொல்றேன் ராமன். அடுத்தது செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு லெட் மீ சே லைக் 25. சோ இப்போ இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ், இதான் என்ன சொல்லுவாங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதான் என்ன சொல்லுவாங்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. Right? We call this as a instance variable. இது ஏன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துல எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் உடைய இன்னொரு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட அல்டர்னேட் நேம் தான் இன்ஸ்டன்ஸ். ரைட்? அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு அவங்க சொல்றோம். இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த இதை வச்சு நம்ம எந்தெந்த வேரியபிள் எல்லாம் அக்சஸ் பண்ணுமோ அது எல்லாமே they call it like instance variable. இப்போ இங்க பாருங்க, like I'm just going to have another method. இப்போ வந்து display அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். இது லுக்ல செல்ஃப் அப்படின்னு. சோ ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ்லயும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல டிஸ்ப்ளே வைக்கிறேன் பாத்தீங்களா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they call it like instance method அப்படிம்பாங்க. சோ இந்த மெத்தட்ஸோட டைப்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போதைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் an instance method அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்? சோ எப்படி சார் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் சொல்றாங்க அப்படிங்கறீங்க, இந்த செல்ஃப் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அது வச்சிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? இப்போ இதுக்குள்ள வந்து இப்போ வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து let me say it like print, இதுக்குள்ள வந்து let's say it like name colon அப்படின்னு போட்டு கமா let me say it like self dot name அடுத்து let me say it like print, இதுக்குள்ள வந்து age colon கமா let me say it like self dot age அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ கிளாஸ் விட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு ஏதாவது அவுட்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே எனக்கு கிடைக்காது. நான் let me try to மாத்தி பிரஸ் பண்ணிட்டேன். I'll just say it like control s சேவ் பண்ண ட்ரை பண்றேன். I'll just try to get into batch 4. இதுல I'll try to save it like types of variable variables 1 அப்படிங்கிற பேர்ல I'll try to save this. இப்போ I'll try to run this particular thing. இவங்க பாருங்க ஒண்ணுமே நடக்காது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் போட்டு வச்சிட்டோம். ஒரு மெத்தடும் சரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் சரி கால் பண்ணாதான் இட் வில் ஒர்க். அதாவது அது எப்படி கால் பண்ண போறோம், எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது இட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப். இப்போ இதை சேவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரன் பண்ணுவோம். இப்பயும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டும் வராது. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆனது எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். சரி சார், எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும் சொல்றீங்க? சிம்பிள். இங்க பாருங்க, பிரிண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா ஒரு சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. லெட் மீ ட்ரை டு சேவ் இட். வேற எதுவுமே நான் செய்யல. நான் என்ன சொன்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரன் மாடியூல் கொடுத்து பாருங்க, எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வருது. which means that இந்த கோடிங் ஃபுல்லா எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எக்ஸிக்யூட் ஆனதா எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வருது. ரைட்? சோ இப்போ இத கமெண்ட் பண்ணிடுறேன். இது தேவை இல்லை. ரைட்? இப்போ இது ஏன் சார் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா இட்ஸ் நார்மல் மெத்தட். அந்த மெத்தட் நான் கால் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும், நான் கால் பண்ணலனா அது எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ என்ன பண்றேன், இங்க வந்து சும்மா லெட் மீ ட்ரை டு சே இட் லைக் டிஸ்ப்ளே ஆஃப். இப்போ இத சேவ் பண்றேன். இப்போ இத போய் ரன் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நேம் டிஸ்ப்ளே இஸ் நாட் டிஃபைன்ட். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த டிஸ்பிளேவை நம்ம எங்க டிஃபைன் பண்ணிருக்கோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸுக்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப கிளாஸ் விட்டு வெளியில வந்து டிஸ்பிளே அப்படின்னா வராது. அந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸுக்குள்ள இருக்கு. அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும்னா நான் என்ன செய்யணும், அந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டான எஸ் டாட் டிஸ்பிளே அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளேன்னு சொல்லணும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நேம் ராமன் ஏஜ் 25 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ரைட்? சோ இத தான் we call it like instance variable and instance method அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்பயுமே கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது செல்ஃப் வேரியபிள் அப்படிங்கறத ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கண்டிப்பா வைக்கணும். இந்த செல்ஃப் வேரியபிள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்றதா இருந்தா அந்த செல்ஃப் வச்சு தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த செல்ஃப் வச்சு நான் டிஃபைன் பண்றேன் நேம். சரி சார், இப்படி பண்றதுனால எனக்கு என்ன லாபம், இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செல்ஃப் வேரியபிள் தான் என்ன அப்படின்னா சரி இப்போ இங்க பாருங்க டிஸ்ப்ளே அப்படின்னு இது வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை காப்பி பண்றேன். like I didn't do anything else. இப்போ இங்க வரேன், I'll paste it here. திருப்பி இங்க வரேன், I'll paste it here. இப்போ இத என்ன பண்றேன் அப்படின்னா display 1 அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன், display 2 அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன், display 3 அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். இப்போ இங்க வந்து I'll just copy this. இங்க வந்து இப்படி பேஸ்ட் பண்றேன். இப்போ display 1 கால் பண்ணு, display 2 கால் பண்ணு, display 3 கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். Now let me try to run this. இப்போ வந்து பாத்தீங்கன்னா name Raman age 25, name Raman age 25, name Raman age 25 மூணு தடவை
இதை எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னா, இந்த கிளாஸ் லுக்ல நீங்க எத்தனை மெத்தட்ஸ் வேணாலும் வச்சுக்க முடியும். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள என்னால த்ரூ அவுட் த கிளாஸ் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸுக்குள்ள எந்த மெத்தட்ல வேணாலும் என்னால இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கிளாஸ் லுக்ல 10 மெத்தட் இருக்கு சார். 10 மெத்தட்லயும் என்னால இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் இருக்கணுமா? கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தான் இருக்கணும். இப்போதைக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏன் எதுக்கு அப்படிங்கிறத இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் கன்ஃபார்ம் சார், ஸ்டூடெண்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், டிஸ்பிளே இஸ் அ மெத்தட் அண்ட் வி யூஸ் ஆப்ஜெக்ட் டு கால் த மெத்தட். கார்த்திக் ராஜகோபால், சாரி, இங்க வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட்ங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸ்டூடெண்ட்ங்கிறது கிளாஸ். ஸ்டூடெண்ட்ங்கிறது கிளாஸ். எஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். டிஸ்பிளே இஸ் அ மெத்தட். வி யூஸ் ஆப்ஜெக்ட் டு கால் த மெத்தட் இன்சைட் த கிளாஸ். அப்சல்யூட்லி கரெக்ட். மத்ததெல்லாம் கரெக்ட். கார்த்திக், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிளாஸ் நேம், எஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் நேம். சோ இந்த இடத்துல இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக், நான் சொன்னது புரிஞ்சுதா? காட் இட், தேங்க்யூ, சூப்பர். சோ இப்போ இதுல நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள நம்ம கிளாஸ் ஃபுல்லா என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு காமிப்பேன், அதுல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எப்படி வேல்யூ இனிஷியலைஸ் பண்றது, அதை எப்படி மத்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். இதுல எப்படி ஆப்ஜெக்ட் எஸ்னு சொல்றீங்க, இதுல எப்படி நீங்க ஜெனரல் ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு கிளாஸ் சொல்றோம், சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான சின்டாக்ஸ் இதுதான். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப், இதுதான் சின்டாக்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு. சோ இந்த இடத்துல வேணா நான் போடுறேன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் உடைய சின்டாக்ஸ் இதுதான். சோ இப்படி கிரியேட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது பேர் தான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்தேன், அதனால அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றேன். OBJ1, OBJ2, OBJ3 அப்படின்னு நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். OBJ1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், OBJ2ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், OBJ3ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரும். செல்ஃப் அப்படிங்கிறது we call it as self variable அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர்ல பொதுவா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இந்த செல்ஃப் வேரியபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள இந்த செல்ஃப் வேரியபிள் மூலமா தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். செல்ஃப் டாட் நேம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆகும். செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆகும். அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இருந்தா என்னால என் கிளாஸுக்குள்ள இருக்கிற எல்லா மெத்தட்ஸ்லயும் என்னால அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஆக்சுவலா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இன்னொரு அர்த்தமும் உண்டு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த எக்ஸாம்பிள். இப்போதைக்கு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது புரியுதா? வாட் வில் ஹேப்பன் when we call the class? கிளாஸை கால் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸை கால் பண்ண முடியாது. கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம், அந்த கிளாஸுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சிருக்கோம், மெத்தட்னு ஒன்று வச்சிருக்கோம். மெத்தட் இருந்தா நம்ம கால் பண்ணுவோம். கண்டிப்பாக தினேஷ், அதாவது தினேஷ் என்ன கேட்கறாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப் இருக்கணும்னு சொன்னீங்க, மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்லயும் நமக்கு செல்ஃப் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது இன்ஸ்டன்ஸ் மெத்தடா இருந்தால் அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக செல்ஃபா தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அதால அக்சஸ் பண்ண முடியும். சார், கேன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் நேம் மட்டும் தானே மென்ஷன் பண்ணணும். எனக்கு புரியல முத்துப்பாண்டி உங்களோட டவுட். சார், செல்ஃப் வேரியபிள் ஆர் வி யூசிங் இன் அதர் லாங்குவேஜ் கிடையாது. இந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது, டிஃபரெண்டா இருக்கும். Anyhow, we'll try to look for another example. நான் காமிக்கிறேன், கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, I'll explain. இப்போ அடுத்த டைப் போறேன், அதுக்கப்புறமா திருப்பி I'll come back to the instance variable. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் டைப் என்னது? ஸ்டாட்டிக் வேரியபிள். சோ இப்போ ஸ்டாட்டிக் நெக்ஸ்ட் டு ஈக்குவல் சிம்பிள் கிளாஸ் நேம் தானே இருக்கணும். கண்டிப்பாக கிளாஸ் நேம் தாங்க கொடுத்திருக்கேன் முத்துப்பாண்டி. எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப், அந்த இதுதான் கிளாஸ் நேம். இப்போ இங்க பாருங்க, கிளாஸ் லெட்ஸ் சே லைக் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன்? டெஃப் அண்டர்ஸ்கோர். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு ஒன்று சொல்றோமா? இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னா ஒரு கிளாஸுக்குள்ள அவுட் சைடு அ மெத்தட், ஒரு கிளாஸுக்குள்ள அவுட் சைடு அ மெத்தடுக்கு வெளியில நான் ஒரு வேரியபிள், அதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க, லெட் மீ சே இட் லைக் ஏ. இப்போ லெட்ஸ் சே ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். இப்போ லெட்ஸ் சே இட் லைக் print அப்படின்னு, சாரி, we'll try to have a method. Let me say it like def. இந்த defக்கு let's say it like display அப்படின்னு இருக்கும். Right? I'll just show you like what will happen if I execute like this. Right? இப்போ display அப்படின்னு இருக்கும். இதுல போயிட்டு let me say it like print இந்த இடத்துல age அப்படின்னு சொல்லுவோம். Right? Now இப்போ இந்த கிளாஸை விட்டு வெளியில வரேன். இப்போ பாருங்க, e equal to எம்ப்ளாயி கிளாஸ் நேம் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ். பேட்ச் ஃபோர் இருக்குல்ல, லெட் மீ ட்ரை டு சேவ் இட் லைக் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் 2 அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்றேன். நவ லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ இங்க பாருங்க என்ன சொல்லுது? எம்ப்ளாயி டிஸ்பிளே டேக்ஸ் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க இந்த இடத்துல செல்ஃப் யூஸ் பண்ண டாச்சு, அதுதான் எனக்கு இப்போ எரரா காமிக்குது. லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ இங்க பாருங்க, நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்ட். டிட் யூ மீன் தட் செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேக்குது. ரைட், நெக்ஸ்ட் டு ஈக்குவல் டு சிம்பிள் கிளாஸ் நேம் தான் இருக்கணுமா? ரைட், சரி, இது அதுதான் முத்துப்பாண்டி உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஈக்குவல் டு அப்புறமா இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கும். ரைட், இப்போ இங்க என்ன பண்றேன்னா, இந்த ஏஜ் பிரிண்ட் பண்றதுக்கு இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, எம்ப்ளாயி டாட் ஏஜ் அப்படின்னு let me try to run this. இப்போ பாருங்க 10 அப்படிங்கிறது print ஆகுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தடுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, இந்த வேரியபிளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நார்மலா print age அப்படின்னு சொன்னா எனக்கு எரர் வரும். அப்போ எப்பப்பெல்லாம் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அக்சஸ் பண்றேனோ அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் கிளாஸ் நேம் பயன்படுத்தணும். இங்க கிளாஸ் நேம் என்ன? எம்ப்ளாயி டாட் ஏஜ் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை என்னால அக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க, நான் செல்ஃப் மேல ஏஜ் ஈக்குவல் டு 10 கொடுக்கும்போது செல்ஃப் போடல, இந்த பிரிண்ட் பண்ணும்போதும் செல்ஃப் டாட் ஏஜ்
கொடுக்கல, செல்ஃப் கொடுத்தாது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா. பட் நான் இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் அக்சஸ் பண்ணேன். சரி சார், இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னால எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா என்னால பயன்படுத்த முடியும். அதாவது போன தடவை பிடிச்ச மாதிரியே ஒரு கிளாஸ் ஒரு 5 மெத்தட் வச்சிருக்கீங்க. அந்த 5 மெத்தட்லயும் போயிட்டு என்னால இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்படி சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அப்ப எதுக்குப்பா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒன்று வச்சு ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்று வச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க? ரெண்டையுமே த்ரூ அவுட் த கிளாஸ் எத்தனை மெத்தட் இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எதுக்காக இந்த ரெண்டு டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். சார் இதுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான், இதுக்கு ஆர்குமெண்ட்ல செல்ஃப் போடும். சி இந்த வேரியபிள் தான் வந்து ஸ்டாட்டிக். நான் இந்த மெத்தட இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். நார்மல் மெத்தட் இப்ப என்னால இப்படி வைக்க முடியாது. இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தான் ஒரு கிளாஸ்க்குள்ள வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் சொல்லி தரல. இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ங்கிற ஒரே ஒரு டைப் மட்டும் தான் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான். ரைட். நான் உங்களுக்கு மற்ற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நடத்தல, நாளைக்கு தான் நடத்த போறேன். நாளைக்கு இன்ஸ்டன்ஸ் அடுத்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு நடத்த போறேன். ரைட். அதனால நான் பண்ணேன். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரைட். இப்போ என்ன செல்ஃப் போட்டா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிளாஸ் நேம் போட்டு பண்ணா அது ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ரைட். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ரைட். I just try to go with another new file. பட் நியூ ஃபைலுக்கு நான் என்ன பண்றேன்? ஓப்பன் ஃபைல் வச்சுக்கணும். ரைட். I just go with another new file. இப்போ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I'll try to say it like class example அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸுக்குள்ள like what I'm going to do this, I'm going to say it like என்ன பண்ணலாம்? x ஒரு வேரியபிள் வைக்கலாம். x = 10 அப்படின்னு கொடுக்குறேன். x = 10. இந்த x = 10ங்கிறது இப்ப கொடுத்திருக்கேன். இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? இப்போ xங்கிறது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? சாட்ல டைப் பண்ணுங்க. இந்த xங்கிறது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? Good. So it is a static variable. ஏன்னா ஒரு கிளாஸ்க்குள்ள டைரக்டா நம்ம பயன்படுத்திருக்கோம். We call that as static variable. Super. Right. இப்போ இங்க பாருங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணுங்க. def init _ இதுல இருக்கிற self அப்படின்னு ஒரு வேரியபிள். இப்போ பாருங்க self dot a equal to 1 2 3. அடுத்து self dot b equal to 4 5 6 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ இங்க வந்து let me say it like def display of அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் மெத்தடா கிரியேட் பண்றேன். இப்போ இங்க போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா print இந்த இடத்துல let me say it like self dot a. அடுத்து let me say it like print self dot b அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து print ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் பிரிண்ட் பண்றதா இருந்தா கிளாஸ் நேம் தேவை. அதனால example dot x அப்படின்னு போறோம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்ப let's say it like equal to example of. அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இந்த டிஸ்ப்ளேங்கிற மெத்தட நான் கால் பண்ணணும். let me try to save this. இப்போ இதுல வந்து let me say it like types of variable, let me say it like 3. இப்போ இத ரன் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 10 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். இட்ஸ் a very simple logic which we can easily understand. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கீழ வரேன். I'm going to try to create an object called as e1 equal to example அப்படின்னு கொடுக்குறேன். ரைட். சாரி ஈக்குவல் டு தான் வந்து மைனஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறத மாத்திட்டேன். இப்போ என்ன சொல்றேன்? e1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு இந்த இடத்துல கால் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ரன் பண்றேன். இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 10 1 2 3 4 5 6 10 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இந்த இடத்துல இங்க பாருங்க e1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா e1 டாட் a equal to let me say it like 5 சேவ் பண்றேன். இப்போ ரன் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க a ஓட வேல்யூ என்ன 1 2 3 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து b ஓட வேல்யூ என்ன 4 5 6. அடுத்து x ஓட வேல்யூ என்ன 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல e1 டாட் a equal to 5 கொடுத்திருக்கேன். அப்போ e1ங்கிற ஆப்ஜெக்டோட a ஓட வேல்யூ இந்த 123 இருக்காது. அதுக்கு பதிலா என்ன ஆயிருதுன்னா இந்த 555 மாறிடும். அதுக்கப்புறமா e1 டாட் b னா இந்த வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் டாட் இதுனா எனக்கு இது வரும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காப்பி ஆஃப் வேல்யூ போயிடும். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த a வேல்யூ b வேல்யூ அப்படின்னு கொடுத்துரும். அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட் போய் இந்த a வேல்யூ b வேல்யூ, அடுத்து மூணாவது ஆப்ஜெக்ட் போயிட்டு a வேல்யூ b வேல்யூ கொடுத்துரும். இப்ப யாராவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த a வேல்யூவை மாத்தினா அது அவங்களுக்கு மட்டும் தான் மாறும். மத்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மாறாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி காப்பி வச்சிருக்காங்க. அந்த ஒரிஜினல் வேல்யூஸ் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களோட a வேல்யூ b வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வரும். ரைட். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ரைட் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு காப்பி ஆஃப் வேல்யூஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட ஒரு காப்பி வேல்யூ போயிடும். ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூவை மாத்தினா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேரியபிளோட வேல்யூ மட்டும் தான் மாறும். மத்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாறாது. இப்ப பாருங்க e1 டாட் a ஓட வேல்யூ மாத்தும் போது e1ங்கிற ஆப்ஜெக்ட்ல மட்டும் தான் மாறிச்சு. ஈங்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூ இதே 1 2 3 தான் இருக்கு. இதை மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் ஸ்டாட்டிக் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது ஒரே ஒரு காப்பியை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா example dot x equal to 999 அப்படின்னு கொடுக்குறேன். Now let me try to run this. இப்ப பாருங்க இந்த இடத்துல 999 வருது, இந்த இடத்துல 999 வருது. அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளை யாராவது ஒருத்தர் மாத்தினா அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அஃபெக்ட் பண்ணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் இதுதான். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா ஒரே மெமரியை வச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் சேஞ்ச் பண்ணா அது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மாத்தினது வேல்யூ இன்னொரு ஆப்ஜெக்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அதோட சொந்த காப்பி ஆஃப் வேல்யூஸ் அது வச்சிருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes. Good. இதுல யாரோ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் மேல ஏறிடுச்சு. Karthik Rajagopal sir, but in before case you did not define instance variable sets. To define instance method, how come it is called instance method? Instance methodல இந்த இடத்துல bracketல self இருந்தா நம்ம instance methodனு சொல்லுவோம். Karthik Rajagopal நீங்க போய் பாருங்க என்னோட self கண்டிப்பா போட்டுருப்பேன்.
ரைட். சோ ரைட், இது முடிஞ்சது. we will try to come up with இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ரைட். so we'll see one more example, கொஞ்சம் டீடைலா we'll see another example. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'm going to have a class called as கஸ்டமர். பேங்க்ல கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேங்க் நேம் ஈக்குவல் டு, இப்போதைக்கு என் பேர்ல ஒரு பேங்க் ரன் பண்றேன், ராமன் பேங்க் அப்படிங்கிற பேர், என் பேர்ல ஒரு பேங்க் ரன் பண்றேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த பேங்க் நேம் அப்படிங்கறத நம்ம என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், we call it like static variable. ஏன்னா ஒரு கிளாஸ் உள்ள டைரக்டா நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இதுல என்ன பண்ண போறேன், சாரி, ஒரு கிளாஸ் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ண போறேன், def _ init _ சோ எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் தான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், கமா நேம், கமா அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இந்த பேலன்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன்னா 0.0 அப்படின்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். அடுத்து let me say it like self dot balance equal to balance அப்படின்னு கொடுப்போம். இது என்ன வித்தியாசமா ஏதோ கோட் எழுதிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நேம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போறேன். சோ நான் நேம்ல என்ன பண்ணுறேன்னா, அந்த நேம் வந்து இந்த ஆர்குமெண்ட் உட்காரும், அதை எடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு கொடுத்துறேன். அடுத்து பேலன்ஸ் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா அதை எடுத்துக்கும். நான் ஒரு வேலை பேலன்ஸ் வேல்யூ கொடுக்கலன்னா இந்த 0.0 எடுத்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். சோ யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூவை எடுத்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு கொடுக்கிறது தான் இந்த இடத்துல நான் செஞ்சிருக்கேன். ரைட். அடுத்தது இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, I'm going to have a method called as def. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ்ல மேஜர் ஆபரேஷன்ஸ் என்ன, டெபாசிட் அண்ட் வித்ட்ரா. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு இந்த டெபாசிட்டுக்கு நமக்கு என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், கமா ஒரு டெபாசிட் பண்றதுன்னா என்ன, இந்த ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணலாம், இந்த 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால என்ன பண்றேன், அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வரேன். இப்போ டெபாசிட் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் பிளஸ் இந்த அமௌண்ட் AMT அப்படிங்கிறது இருக்கணும். சோ ஆமா, இந்த இடத்துல நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணலனா அந்த பேலன்ஸ்க்கு வேல்யூ 0.0 ரூபாய் எடுத்துக்கும். ரைட். சோ அதுக்கு தான் இங்க இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட் AMT. இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், என்னப்பா அது நீங்க பேலன்ஸ் அக்சஸ் பண்ணும்போது செல்ஃப் டாட் பேலன்ஸ் போறீங்க, செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட்க்கு மட்டும் எதுவும் போடலையா? இந்த அமௌண்ட்ங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதான் மூணாவது டைப். இந்த மெத்தட் மட்டும் என்னால இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் விட்டு வெளிய போயாச்சுன்னா என்னால அமௌண்ட் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. அதான் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த லோக்கல் வேரியபிள் டைரக்டா இந்த மாதிரி என்னால பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிரிண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், செல்ஃப் டாட் பேலன்ஸை பிரிண்ட் பண்ணி காப்பி அப்படின்னு சொல்றேன். இப்போ இதே மாதிரி என்ன பண்றேன், def withdraw அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். அதுவும் ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வைக்கிறேன். இப்போ வித்ட்ரா என்ன, இந்த அமௌண்ட் இவ்வளவு அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணேன், ஒரு 5,000 ரூபாய் வித்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன பண்றேன், ஒரு அமௌண்ட் அப்படின்னு இப்போ டெபாசிட் பண்ணும்போது ஈஸியா டெபாசிட் பண்ணும். பட் வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். இஃப் இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த AMT இஸ் கிரேட்டர் தேன் செல்ஃப் டாட் பேலன்ஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அமௌண்ட் வந்து பேலன்ஸோட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிண்ட்ல போயிட்டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு cannot perform this operation அப்படின்னு சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். கொடுத்துட்டு let me say it like exit off அப்படின்னு நினைச்சுக்கலாம். சிம்பிளா அப்படியே முடிச்சுட்டு வெளியில வந்துரு அப்படின்னு. எல்ஸ் இல்லப்பா ஒரு வேலை கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் AMT அந்த அமௌண்ட் மைனஸ். அடுத்து என்ன பண்ணணும், பிரிண்ட்ல போயிட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப்டர் withdraw அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பேலன்ஸ் அமௌண்ட் நான் டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப வந்து என்ன சொல்லலாம், செல்ஃப் டாட் பேலன்ஸ் அப்படின்னு. சரி, அது வந்து அப்படியே இட் வில் கம் அவுட் ஆஃப் தட் பர்టిక్యులர் மெத்தட். அந்த மெத்தட் அப்படியே வெளியில வரும். நீங்க பிரேக் கூட கொடுத்துக்கோங்க, எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலா தேர் ஆர் a couple of ways in which we can do it. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இது ஒன் ஆஃப் தி டெக்னிக். ஏற்கனவே உங்களுக்கு நான் பிரேக் நடத்திட்டேனா இல்ல இனிமே தான் உங்களுக்கு பிரேக் நடத்தணும்னு நினைக்கிறேன். சோ we don't want to worry about it. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எக்ஸிட் என்ன, it will take my control out of that particular operation. அதுக்கு மேல என்னால ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியல பண்ணணும். சோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெபாசிட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன், வித்ட்ராங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ லைக் ஒரு இதுல ஸ்டார்ட் பண்றேன். சோ பிரிண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இந்த பேங்க் நேம் டிஸ்ப்ளே பண்ணணும். வெல்கம் டு ராமன் பேங்க் அப்படின்னு சொல்லணும். அமௌண்ட் ஹை பிரஸ் பண்ணிட்டா எரர் வராதா, வித்ட்ரா. ரைட். சதீஷ் ஒரு நிமிஷம் நான் வரேன். I'll try to explain this in a 10 minutes தான் இருக்கு. I have to finish up this. I'll come back to your doubt later. ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்கோட நேம் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். இந்த பேங்க் வந்து இங்க இருக்கப்ப கஸ்டமர் டாட் பேங்க் நேம். இதே சரி கொடுக்குறோம் அப்படின்னா பேங்க் நேம் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் a static variable. இந்த static variable நம்ம அக்சஸ் பண்ணணும். எப்படி அக்சஸ் பண்ணணும், கிளாஸ் நேம் வச்சு அக்சஸ் பண்ணணும். சோ அதனால வெல்கம் டு ராமன் பேங்க் அப்படிங்கறத பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் மெசேஜ் போட்டு இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், யூசர் கிட்ட இருந்து ஒரு நேமை இன்புட் வாங்கணும். சோ let me take like name equal to இந்த இடத்துல இன்புட்ல போயிட்டு let me simply say it like enter your name அப்படின்னு இந்த இடத்துல கொடுப்போம். இத யூசர் பார்த்த உடனே இப்போ இந்த இடத்துல ரைட், சாரி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நான் பார்க்கல ஹரிஷ், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். நான் சும்மா அவசரத்துக்கு ஏதோ டைப் பண்றேன். ரைட். நேம் ஈக்குவல் டு இப்போ என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறேன். சோ இந்த நேம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் போய் உட்கார். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸ் கஸ்டமருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ சி ஈக்குவல் டு கஸ்டமர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நேம் வாங்கின பாத்தீங்களா, அதை ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணும்.
அப்போ எப்பவுமே நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்ப நேம் அப்படிங்கிறத இன்புட் எடுத்து போகுது. இந்த நேமுக்கு போய் உட்காருது. சோ அப்ப அந்த நேம் இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து அருண் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அருண் நீங்க போயிட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போய் உட்காரும். ஆனா நான் பேலன்ஸ் இந்த வேல்யூ கொடுக்கல. அதனால 0.0 அப்படிங்கிறத டிஃபால்ட் எடுத்து சோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன இருக்கும் பேலன்ஸ் வந்து 0 இருக்குங்கிற ஆஸ்பெக்ட்ல லைக் வி ஆர் கெட்டிங் இட். ரைட் சோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வைல் லூப் ரன் பண்றேன். லெட் மீ சே லைக் வைல் ட்ரூ. இந்த இடத்துல வைல் ட்ரூ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா ஒரு இன்ஃபைனைட் லூப் எனக்கு வேணும். ரைட் சோ அடுத்த யூசர் கிட்ட கேட்கும் இது எதுக்கு சார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வைக்கிறேன். ஒரே நிமிஷம் ப்ளீஸ். பிரிண்ட்ல போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா டி டு டெபாசிட் அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஸ்லாஷ் என் அடுத்து டபிள்யூ ஃபார் வித்ட்ரா அப்படின்னு வித்ட்ரா அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஸ்லாஷ் என் இ டு எக்ஸிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் நான் என் யூசருக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஆப்ஷன் இன்புட் வாங்க. இன்புட் வாங்கும்போது யூசர் வந்து ஒரு இதுவாக தான் கொடுக்குறாங்க. ஒரு TWE அப்படின்னு கொடுக்குறாங்க. நார்மலி கன்சிடர் ஸ்ட்ரிங். ஸோ இதுல போயிட்டு இன்புட்ல போயிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா enter your option அப்படின்னு சொல்றேன். கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன பண்றேன்னா if option equal to small b or option equal to capital E small b ஆவோ இல்ல capital E ஆவோ இருந்தா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கறத நான் இன்புட் வாங்கணும். அப்ப என்ன சொல்றேன் AMT equal to இப்போ இந்த இடத்துல float ஏன்னா அமௌண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ 10 rupees 50 paise இமோட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து float ஆகும். அதனால நான் float அப்படின்னு சொல்றேன். போட்டு இன்புட்ல போயிட்டு இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா enter your amount for deposit அப்படின்னு கேட்கிறேன். ரைட் இப்போ இதை பார்த்தோன்னே யூசர் அமௌண்ட் கொடுப்பாங்க. அமௌண்ட் கொடுத்தோன்னே இந்த ஆப்ஜெக்ட் வச்சு லெட்ஸ் சே லைக் சி டாட் என்னுடைய டெபாசிட் அவங்க கால் பண்ணும். ஸோ டெபாசிட் இந்த டெபாசிட்டுக்கு இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் அதுக்கு வேல்யூ பாஸ் தட்ஸ் இட். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு கால் தட். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆச்சு டெபாசிட் இதை அப்படியே ஐ ட்ரை டு காப்பி திஸ். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா லெட் மீ சே லைக் LF அப்படின்னு கொடுக்குறேன். LFல போயிட்டு இப்போ ஒரே நிமிஷம் ஐ ஜஸ்ட் ட்ரை டு கோ டவுன். இப்போ LF ஆப்ஷன் ஈக்குவல் டு வித்ட்ரா என்ன ஒன்னு ஸ்மால் W இல்ல கேபிட்டல். இப்போ அமௌண்ட் ஃபார் டெபாசிட் பதில் என்ன பண்றேன் அப்படின்னா வித்ட்ரா அப்படின்னு. ஸோ வித்ட்ரா பண்றதுக்கு வித்ட்ரா பண்ணணும் இந்த என்ன பண்ணணும் டெபாசிட் கால் பண்றது பதில் வித்ட்ராவை கால் பண்றேன். அடுத்தது லெட் மீ சே லைக் LF அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஆப்ஷன் ஈக்குவல் டு ஸ்மால் இயாவோ இல்ல ஆப்ஷன் ஈக்குவல் டு கேபிட்டல் இயாவோ இருந்தா எக்ஸிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால வில் டைரக்ட்லி கால் தட் எக்ஸிட் ஆஃப். சரி சார் இல்ல எல்ஸ் ஒருவேளை இந்த TWE இதை தாண்டி வேற ஏதாவது என்ன சொல்லணும் இந்த இடத்துல பிரிண்ட்ல போயிட்டு லெட்ஸ் சே லைக் இன்வாலிட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துட்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு கொடுத்தாரு ஒரு மெசேஜ். இப்போ லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் ரன். இப்போ இதுல லெட் மீ சே லைக் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் 4 அப்படின்னு. Now first let me run this particular program. ஒரே நிமிஷம் I'll just try to close this particular output screen and run it again so that மேல இருந்து எனக்கு அது மட்டும் ஒரு ஃபைல் அவுட்புட் வராது. So I'll just take it. இப்போ இங்க பாருங்க வெல்கம் டு ராமன் பேங்க். enter your name. இப்போ enter your name என்ன சொல்றேன் அருண் அப்படின்னு. இப்போ பாருங்க டெபாசிட் பண்ணணுமா வித்ட்ரா பண்ணணுமா எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன் வித்ட்ரா பண்ணணும் சாரி டெபாசிட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி அப்படின்னு கொடுத்து enter your amount for deposit அப்படின்னு கேக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு 10,000 டெபாசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு enter. இப்போ பாருங்க பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட் அப்படின்னு போட்டு 10,000 அப்படின்னு காமிக்கும். இப்போ அடுத்து enter your option அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வித்ட்ரா பண்ணணும் அதான் W அப்படின்னு. இப்போ enter your amount for withdraw. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 20,000 நான் கொடுக்குறேன். கொடுத்து enter. இப்போ என்ன வருது பாருங்க your program is still running you want to click yes. ஏன் அப்படின்னா நான் ஒரு தப்பான ஆபரேஷன் கம்மியான பேலன்ஸ் வச்சு அதிகமா வித்ட்ரா பண்றேன் அப்படிங்கிறத system.exit அப்படின்னு இந்த இடத்துல exit off அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது அப்படியே அந்த ஆபரேஷன் விட்டு வெளியில கொண்டு வந்துடும். அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணி அந்த கரண்ட் எக்ஸிகியூஷனை ஸ்டாப் பண்ணி கீழ் பண்ணி. இப்போ இன்னொரு தடவை I'll try to run this. இப்போ again I'll give it like அருண். இப்போ டெபாசிட்ல போறேன். I'll give another time 10,000. பாருங்க பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட் 10,000 இருக்கு. இப்போ வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரால போய் enter your amount கேக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு 2,000 நான் வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். பேலன்ஸ் ஆஃப்டர் வித்ட்ரா பாருங்க 8,000 அப்படின்னு வருது. இப்போ enter your option நான் வந்து A அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க invalid operation please try again. இப்போ எக்ஸிட்க்கு E பிரஸ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகி வெளியில. ரைட் ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கலா we will do it sir send this in the chat box. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணுமா இந்த ப்ரோக்ராம் என்னோட நோட்ஸ்லயே இருக்கு. பட் ஸ்டில் நீங்க வேணும்னு சொல்றதுனால இதென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் தான் ஃபோர். ஓகே யாரும் எதுவும் மெசேஜ் டைப் பண்ணாதீங்க. I'll try to send this file. யாரும் இந்த ஃபைலையும் மெசேஜ் டைப் பண்ணாதீங்க. ஒரே நிமிஷம் I'll try to send this particular file. ரைட் இந்த ப்ரோக்ராம் ஐ ஹவ் சென்ட் இட். யார் வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. you can try to see. எனக்கு தெரிஞ்சு அந்த 30 மாடியில தாண்டி கொஞ்சம் பெருசா ப்ரோக்ராம் போடுறதுன்னா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூ ட்ரை டு டேக் இட் அண்ட் see to it carefully. ரைட் இந்த வாரம் சண்டே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. we'll sit and we'll discuss about that in detail. ஃப்ளோட்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா கன்வெர்ட் பண்ணணும்னா ஃப்ளோட் நம்பர் வேணும்னா ஃப்ளோட் கன்வெர்ட் பண்ணணுமா பிரவீன்? நான் பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு புரியல. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சண்டே we'll set குட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல we'll sit and we'll discuss about that. அதுக்கு சதீஷ் நான் எதுவும் பண்ண முடியாது சதீஷ். அவ்வளவுதான் வராங்க. let's say some problems இருக்கலாம்.
நான் பண்ணி காமிக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இவா ஒரே கிளாஸ்ல என்னால எல்லாத்தையும் காமிக்க முடியல. பட் ஓரளவுக்கு எல்லாமே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன், இந்த பேலன்ஸ் கால்குலேட் பண்றது எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிருக்கோம். வில் டூ இட். arithmetic operation na balance la work out பண்ணிருக்கோம். சிவா பாருங்க. self dot balance minus amount, self dot balance plus amount, plus minus எல்லாமே arithmetic operations தான். So with this we'll stop for the day. We will continue with the next